ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட சமையல் அறையில் இருக்கக்கூடிய அலமாரியோட ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப். இப்போது அடிக்கடி வந்து எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த முதல் ரேக்கில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக எப்போவாச்சும் எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, நெய், அதுக்கப்புறமா வந்து பாக்ஸஸ் எல்லாத்துலேயும் வந்து நான் பருப்பு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, சீனி, சர்க்கரை எல்லாம் வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அப்பளம், வடகம் அதெல்லாம் வந்து நம்ம வெளியே வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹனி, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேல் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு அரைக்கும் போது மட்டும் நம்ம எடுக்கக்கூடிய பச்சரிசி, உளுந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை அதெல்லாம் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம டெய்லி எடுக்க மாட்டோம் இல்லையா. அப்புறம் எக்ஸ்ட்ரா டீ பேக்கெட்ஸ், உளுந்து, எக்ஸ்ட்ரா சுகர், நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மேல் ரேக்கில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம டெய்லி எடுக்க மாட்டோம், வாரத்துக்கு ஒரு முறை மாவரைக்கும் போது அந்த மாதிரி மட்டும்தான் எடுப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மேல் ரேக்கில் வச்சுருக்கேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து எவர் சில்வர் பாக்ஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அரிசி, உளுந்து இதெல்லாம்னா நமக்கு வந்து வண்டு வைக்காமல் இருக்கும். கவர்ஸில் அந்த மாதிரி வைக்கிறத விட இப்படி வைக்கிறது வந்து ரொம்பவே சேஃப்டியானது.